திரையரங்குக்கு வந்து மக்கள் வருகை கம்மியாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக ரீரிலீஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஐபிஎல் போன்ற முக்கிய போட்டிகளை வந்து திரையிடுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்டுருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனையாக போயிட்டு இருக்கும்போது மஞ்சுமால் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. நல்ல கதை ஓடுங்கிறத அது நிரூபிச்சிருக்கு. அதை எப்படி சார் பார்த்து? உண்மை அருமையான விஷயம். நல்ல படங்கள் ஓடும். குட் நைட், இருகப்பற்று, இப்படி சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. கேரளாவில் எடுத்த மஞ்சுமால் பாய்ஸ் அற்புதமாக ஓடிட்டுருக்கு, பெரிய படம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் எடுத்த பெரிய படம் கூட சில சின்ன படம் ஆயிடுச்சு. ஆகவே நல்ல படம், கதைக்கு நீங்கள் கதாநாயகனை தேர்ந்தெடுக்கணும். கதை தான் ஹீரோ. அப்படிப்பட்ட படம் தான் அது. கேரளாவிலேருந்து ஒரு 10 இளைஞர்கள் கொடைக்கானல் வர்றாங்க. அதில் ஒரு இளைஞன் தவறி விழுந்துடுறான், அவனை காப்பாற்றுறாங்க. இதான் விஷயம். நீங்கள் சக்தே இந்தியான்னு ஒரு படம் ஷாருக்கான் பண்ணார், ஹாக்கி மேட்ச், சிம்பிள் கதை மட்டும்தான் போச்சு. ஆனால் அதே தமிழில் பிகில்னு ஃபுட்பாலை வச்சு பண்ணாங்க. என்ன கதை, எத்தனை 1000 கோடி செலவு. படம் அந்த அளவுக்கு இல்லை. அப்படி ஹீரோக்காக கதை எழுத விட்டுட்டு கதைக்காக இன்னொன்று ப்ளூ ஸ்டார் நாயகி, என்னது பொம்மை நாயகி, ரஞ்சித் எடுத்த படம் சார். ஒரு கிராமம் அடித்தளத்து மக்களை வச்சு அற்புதமாக பண்ணியிருக்கார் சார். செலவே இல்லை. என்ன வேணுமோ அந்த படத்துக்கு. அதுவும் கிராமத்து மக்களை, நடிகர்லாம் இல்லை. உங்களுக்கு பொம்மை நாயகில் யோகி பாபு ஹீரோ, மீதியெல்லாம் கிராமத்து மக்கள், படிக்காத மக்கள். அப்படி நேச்சராக பண்ணியிருக்கார். பரியேறும் பெருமாள்லேருந்து ரஞ்சித் சாதித்து கொண்டிருக்கிறார். அவரை ஃபாலோ பண்ணுங்க, படங்கள் ஓடும். ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட்டை வச்சு நேச்சராக சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் பண்ணார். இப்போது கிரிக்கெட்டை வச்சு ப்ளூ ஸ்டார், நீட்டு பிக்சர், வெரி நீட்டு பிக்சர். ஆடம்பரம், குரூப் டான்ஸு, கட்டி அணைக்கிறது, காதல், லைட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆக அப்படி கதை களத்துக்கு முக்கியம் கொடுத்தால் மஞ்சுமால் மாதிரி எல்லா மக்களும் படம் பார்ப்பார்கள். இந்த படமும் குட் நைட்டும் அதே மாதிரி தான். ஆகவே நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல நடிகர்களை போட்டு எடுங்கள். பெரிய பட்ஜெட் எல்லாம் இனி வேலைக்கு ஆகாது. நன்றி, வணக்கம்.